அங்கேயாவது அடிச்சு 2 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் லாக்கப்ல போட்டு லாக்கப்புக்குள்ள வச்சு, அதாவது சிறையில வச்சு 2 பேருக்கும் மாரடைப்பு வந்து அதுக்கப்புறம் இறந்து போறாங்க. சிறையில வந்து மாரடைப்புனா அந்த உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மாரடைப்பு. ஆனா இங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருந்த குறைந்தபட்ச கருணை கூட இல்ல. அங்க ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருடைய ஈகோ, இங்க ஒரு சிஸ்டம், தலைமைச் செயலகம், காவல்துறை தலைவர், எஸ்பி, டிஎஸ்பி, தனிப்படை என்று ஒரு சிஸ்டம். அதெல்லாம் தாண்டி நான் மிக மோசமாக இந்த காவலர்களை விட, இந்த காவல்துறையை விட இங்க கொடுமையாக நடந்து கொண்டு மிளகா பொடியை வாங்கி கொடுத்தேன். மிளகா பொடியை வாங்கி கொடுத்தவன் மடப்புறம் கோவில்ல வேலை பார்த்த அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த மிளகா பொடியை வாங்கி கொடுத்தவன். தாகம்னு சொல்லிட்டாங்க, தாகம் அடிச்சு கலைஞ்சிட்டான். தாகம் இன்னைக்கு விக்னேஷ் என்கிற அவன் நண்பன் சொல்றான், அஜித்குமார் நண்பன், அவனுக்கு வந்து எதையாவது உண்மையை கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு கஞ்சா கொடுத்தாங்க. அஜித்குமாரோட உடம்புல எனக்கு பக்கத்துல இருக்கும்போது கஞ்சா வாசம் வந்து, ஏய் இப்படியாடா ஒருத்தனை சித்திரவதை பண்ணுவீங்க, தாகம்னு தண்ணி கேட்டுருக்காங்க, மிளகா பொடியை தண்ணிக்குள்ள கரைச்சி கொடுத்துருக்காங்க. அதுல தான் அவன் திணறிட்டான். தண்ணி உடனே யூரின் வந்து ரத்தமா போய் இதாயிருது. அப்படியே ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி போயிருந்தா காப்பாத்திக்கலாம், ஒரு ஆட்டோல தூக்கி போட்டுருக்காங்க. ஆட்டோல தூக்கி போட்டு இதே திருப்போணத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு வராங்க. அந்த தனியார் மருத்துவமனை பயந்து போய் சிகிச்சை எடுக்க மறுத்திருக்காங்க. திருப்பி திருப்போணம் அரசு மருத்துவமனை கொண்டு போய் அங்க உயிரிழந்த நிலையில அம்மாட்ட சொல்லல, தம்பி கிட்ட சொல்லல, அவங்க அம்மாவும் தம்பியும் திருப்போணத்துல பய விசாரணைக்கு போயிட்டு வந்துருவான்னு நம்பிக்கையோட, வேலைக்கு போன பிள்ளை ஏதோ ஒரு சின்ன தப்பு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துச்சு, போலீஸ் விசாரிச்சுட்டு விட்டுங்க நம்பிக்கையில உட்காந்துட்டான். நீங்க போங்கம்மா நாங்க பிள்ளையை அனுப்பிச்சு விட்டுறோம், நீங்க போங்கம்மா நாங்க பிள்ளையை அனுப்பிச்சு விட்டுறோம், நீங்க போப்பா நான் பிள்ளை பையன் தம்பி அண்ணன் அனுப்பிச்சு, இப்படியே சொல்லி சொல்லி காலம் கடத்தி 24 மணி நேரம் குடும்ப சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு அவன் எப்ப செத்தான், எங்க வச்சு செத்தான், எங்க கொண்டு போய் போட்டானுங்க எதுவும் தெரியல. இரவு 11 மணிக்கு மேலதான் உங்க பிள்ளை செத்து போயிட்டாங்க செய்தி அந்த தாய்க்கு வந்திருக்குன்னா இதை விட இந்த தமிழ்நாட்டில் ஒரு கொடுமை நடக்க முடியுமா? இது எல்லாரும் நீங்க எல்லாரும் எஸ்பியை கைது பண்ணிட்டா, டிஎஸ்பி கைது பண்ணிட்டா, ஏடிஜிபி டிஜிபி கைது பண்ணிட்டா, மாவட்ட ஆட்சியரை கைது பண்ணிட்டா போயிருமா? இந்த கொடுமையான ஆட்சிக்கு என்ன முடிவு? இதுக்கு யார் காரணம்?